அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, 5 ஒரு நாள் ட்ரிப் டு கேரளா பார்ட் 2 அலப்பி vlog பாப்போமா? மார்னிங் எல்லாமே சூப்பரா ரெடி ஆகி ஆட்டோல அலப்புழா போட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டோம். இஸ்வாட்ட எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றா நீங்களே பாருங்க. ஹவுஸ் போட்ல ஸ்டே பண்றதுக்கு டைம் இல்ல, சோ நாங்க ஒரு 4 hours ஜாலியா அப்படியே சுத்துவோம்னு சிகாரா போட்டுன்னு ஒரு போட்ல ஏறணும். இந்த போட்ல 1 hourக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. எங்களுக்கு ஸ்டே எல்லாம் பண்ண தேவையில்ல, கொஞ்ச நேரம் சுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிகாரா போட்ல டிராவல் பண்ணலாம். என்ன கேட்டா ஹவுஸ் போட்டோட இது பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நேரா வியூஸ ரொம்ப அழகா பார்க்க முடியுது. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, வெயில் அடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா நம்ம நேச்சரை ரசிக்கும் போது அந்த வெயில்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ நாங்களும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ போட்ஸ் இருந்துச்சு. நாங்க போக போக போட்ஸ் வந்துட்டே, சில பேர் ஹவுஸ் போட்ஸ்ல இருந்தாங்க, சில பேர் சிகாரா இந்த மாதிரி இருந்தாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் போட்ஸ்லயும் போயிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். போட்ல காலை வச்சதுல இருந்தே இஸ்வாவும் சஜ்வாவும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. பயமா இருக்கு, தண்ணியில வேணாம், போட்ல வேணான்னு. வியூஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு அழகு. சும்மாவே நல்லா போட்டோ எடுப்பேன். இப்பெல்லாம் வியூஸ் இருந்தா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம வீடியோகிராஃபர் ரியாஸ் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்மளோட என்டர்டெய்னர். அப்படியே போயிட்டு இருக்கும் போது லஞ்ச் டைம் ஆயிருச்சு. சோ 2 பக்கமுமே ஹோட்டல் இருந்துச்சு. நாங்க போயிருந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இறால் மீன் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி உடனே ஒரு 10 நிமிஷத்துல ஃப்ரெஷ்ஷா பண்ணி தந்தாங்க. திருப்தியா நல்லாவே சாப்பிட்டோம். புரோட்டா, சிக்கன், மீல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டோம். சாப்பிடுற இடத்துல இந்த ஈகிள் இருந்துச்சு. இது எப்பயாவது தான் கீழே வரும் அப்படின்னு சொன்னாங்க. லக்கிலி நாங்க போயிருந்தப்ப வந்துருந்துச்சு. ஆனா எனக்கு பயமா தான் இருந்துச்சு. அதுவும் அழகா போஸ் கொடுத்துட்டு நின்றுச்சு. எல்லாரும் தூக்கி வச்சு போட்டோ எல்லாம் எடுத்தோம். போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அலையா அடிச்சு அப்படியே போட்டெல்லாம் சாயிர மாதிரிலாம் போய் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அப்புறம் என்னோட குழந்தைகள் காதல் கணவரோட எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் போது 2 பக்கமும் வீடெல்லாம் இருந்துச்சு. அந்த வீட்டுல எல்லாம் ஒரு போட் வச்சிருந்தாங்க. போட்ல வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க டவுனுக்கு எல்லாம் போவாங்க போல. வீட்டு முன்னாடி ஒரு சின்ன பையன்லாம் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தான். பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் மிடில் லேக்குள்ள போனதும் நிறைய போட்ஸ் வந்து ஜெட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். அப்ப கேட்டப்ப நீங்களும் இதுல போகலாம், இந்த போட்ல இருந்து இறங்கி அந்த போட்டுக்கு ஒரு 10 minutes 15 minutes கூட்டு போவாங்க, நீங்க போயிட்டு வரலாம், ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மச்சான்ஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு வந்தாங்க. 60 தடவை போயிட்டு வா, ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி மெதுவா ஓட்டுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 5 minutes ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்தேன். ரொம்ப ஜாலியா சூப்பரா இருந்துச்சு. ஒரு சைடு போக ரொம்ப ஆசையா இருக்கும், ஆனா ஒரு சைடு பயம் பயங்கரமா இருக்கும். அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. அப்புறம் என்ன, இஸ்வா சஜ்வா அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் 4 hours கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டோம். ரிட்டர்ன் ஆக போகும்போது தான் அவங்க மூஞ்சில சிரிப்பே வந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் அவங்களே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலி தரையில வந்து இறங்கிட்டோம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.